பார், எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு இப்பவே உங்க எல்லாரையும் வெட்டி வீசிட்டு ஜெயில போய் உட்காந்துருவேன். ஆனா வெட்டே உன் மகனுக்கு தான் விழணுங்கிறதுக்காக என் ஆத்திரத்தை கட்டுப்படுத்திட்டு இருக்கேன். என் பொண்ணுக்கு துரோகம் பண்ணிட்டு அவன் எப்படி வாடுறான்னு நானும் பாத்துறேன். பார், உன் புள்ள என்னைக்கு வெளியில வரானோ அன்னைக்கு அவனுக்கு சாவு, அதுவும் என் கையாலதான். ஏங்க எதுக்கு இப்படி எல்லாம் பேசுறீங்க? ஏதோ தெரியாம பண்ணிட்டான், அதுக்கு இப்படி வெட்டுவேன் குத்துவேன்னு பேசுறீங்க? பெரிய மனுஷன் மாதிரி பேசுங்க. யோ, அப்படிதான் பேசுவேன். ஒண்ணுமே இல்லாத உனக்கே இவ்வளவு அசிங்கமா இருந்தா எனக்கு எவ்வளவு அவமானமா இருக்கும். பாரியா, என் பொண்ணுதான் எனக்கு எல்லாமே. அவளை மனமாடையில வச்சு அசிங்கப்படுத்திட்டு இங்க வந்து வியாக்கியானம் பேசிட்டு இருக்கியா? இதுக்கு காரணமே நீதாயா? முதல்ல உன்னை கொல்லனியா? அந்த ஆளுக்கு நம்ம வழி என்னன்னு புரியாதுங்க. பெத்த பொண்ணோட கல்யாணம் நின்னு போனா எப்படி வலிக்கும், எவ்வளவு அவமானமா இருக்கும்னு இந்த குடும்பத்துக்கு காட்டணுங்க. இங்க பாருங்க, உங்க பொண்ணு கழுத்துல என் பையன் எப்படி தாலி கட்டுறான்னு நானும் பாக்குறேன். என் பையன் மட்டும் இல்ல, இந்த ஊர்ல ஒருத்தன் கூட உங்க பொண்ண கல்யாணம் பண்றேன்னு கேட்டு வரவே மாட்டாங்க. அப்ப தெரியும் எங்களோட வலி என்னன்னு. எங்க நீங்க அந்த ஆளை கொன்னுட்டா உடனே செத்துருவான். ஆனா அவன் பொண்ணு வாழா வெட்டியா இருக்கிறத பார்த்து பார்த்து தினம் தினம் அவன் சாகணுங்க. என்ன இப்படி எல்லாம் பேசுறீங்க? வாழ வேண்டிய பொண்ணோட வாழ்க்கையை கெடுத்துறாங்க மதனி. அவன் பண்ண தப்புக்கு பொண்ணோட வாழ்க்கையை கெடுத்துறாங்க மதனி. நான் வேணா உங்க கால்ல கூட விழுறேன். என்ன வேலை பண்ற? அறிவு இருக்கா இல்லையா உனக்கு? அவங்கதான் புரியாம பேசிக்கிட்டு இருக்காங்கன்னா அவங்க கால்ல போய் விழுந்துகிட்டு இருக்க. அப்படி விழுந்துதான் நம்ம பொண்ணுக்கு வாழ்க்கை கிடைக்கணுமா என்ன? இவங்க சொல்லிட்டா நம்ம பொண்ணு கல்யாணம் நடக்காம போயிடுமா? பாத்தியாடி உங்க ஒப்பனா? அப்படின்னா உங்க அண்ணனும் உங்க ஒப்பனும் எல்லாம் தெரிஞ்சுதான் ரெடியா வந்திருக்காங்களா? ரேணுகா கழுத்துல உங்க அண்ணன் தாலி கட்டலனா நான் உன் கழுத்துல தாலி கட்ட மாட்டேன்னு தெரிஞ்சிருந்தோம் ரேணுகா ஏமாத்திருக்கான்ல. அப்படின்னா நம்மளோட மேரேஜ் பத்தி உங்க அண்ணனுக்கும் உங்க அப்பனுக்கும் உன் குடும்பத்துக்கும் அக்கறை இல்ல, அப்படிதானே? இங்க பாரு கார்த்திக், எங்க அப்பாவை பத்தியும் அண்ணனை பத்தியும் தப்பா பேசாதன்னு ஏற்கனவே சொல்லிருக்கேன். பார்த்து பேசு, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். கோவம் வருதடி உனக்கு? கோவம் வருதா உனக்கு? அப்படிதான் எனக்கு கோவம் வரும். இங்க பாரு, என் தங்கச்சி மனமடையில உட்கார வேண்டியவ. உங்க அண்ணனை சும்மாவே விட மாட்டேன். அதுக்கு துணையா இருந்த உங்க ஒப்பனை சும்மா விட மாட்டேன்டி. ஏய், உனக்கு நான் கொடுக்க போற தண்டனை தாண்டி உங்க அண்ணனுக்கும் உங்க ஒப்பனுக்கும் ஒரு பாடமா இருக்க போகுது. உனக்கு கல்யாணம் ஆகாதத பார்த்து பார்த்து அவங்க ரெண்டு பேரும் சாக போறாங்கடி. தம்பி தம்பி பார்த்து பேசுப்பா. வேலை ஒண்ணும் எடுத்தோம் கவுத்தான்லாம் எதுவும் பண்ணல. இதுதான் நடக்க போகுதுன்னு உன் தங்கச்சிக்கு முன்னாடியே தெரியும். வேலை உன் தங்கச்சி கிட்ட சொல்லிதான் எல்லாமே செஞ்சிருக்கான். இது தெரியாம நீங்க தான் உணர்ச்சி வசப்பட்டு பேசுறீங்க. யோ யோ, அசிங்கமா தான் வாயில வந்துற போகுது. என் தங்கச்சி சின்ன பொண்ணியா? அவளை நம்ப வச்சு கழுத்து எடுத்துட்டு அதுக்கு நியாயம் பேசுறீங்களா? டேடே, இனிமே எதுக்கு இவங்க கிட்ட எல்லாம் போய் பேசிக்கிட்டு? இவங்க கிட்ட எல்லாம் பேசி எந்த பிரயோஜனமும் இல்ல. யோ, இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் நீங்க வீட்டுல இருக்கிறது நல்லதில்ல. நீங்க இப்பவே வீட்டை விட்டு கிளம்புங்க. திடுதிப்புன்னு இப்படி சொன்னீங்கன்னா எப்படின்னு நாங்க எங்க போவோம்? எல்லாமே திடீர்னு தானே நடந்துச்சு, அதே மாதிரிதான் இதுவும் திடீர்னு நடக்கும். என் பொண்ணு வாழ்க்கையை நாசமாக்கிட்டீங்க. என் குடும்பத்தோட மொத்த கௌரவத்தையும் குழி தோண்டி புதைச்சிட்டீங்க. இனிமே நீங்க யாரும் என் வீட்டுல குடியிருக்க கூடாது. இப்பவே மரியாதையா மூட்டை முடிச்ச கட்டிக்கிட்டு வீட்டை காலி பண்ணுங்க. அப்படியெல்லாம் உடனே காலி பண்ண முடியாதுங்க. அட்லீஸ்ட் ஒரு மாசமாவது டைம் கொடுக்கணும். அப்படிதானே அக்ரிமெண்ட்ல போட்டிருக்கு. யோ, இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எல்லாம் என்கிட்ட பேசாத.
வேணும்னா ஒரு வாரம் டைம் தரேன். அதுக்குள்ள அந்த வீட்டை காலி பண்ணிட்டு எல்லாரும் கிளம்புற வழிய பாருங்க. அப்படி இல்லைன்னா நானே உங்க பெட்டி படிக்கலாம் தூக்கி வெளியில எறிஞ்சிடுவேன், பாத்துக்கோங்க. அண்ணா அண்ணா, ஐயோ அம்மா நீ ரேணுகா, நீயாவது உங்க அப்பாட்ட எடுத்து சொல்லுமா. அவன் பண்ண தப்புக்கு நாங்க என்னம்மா பண்ணுவோம்? மா, ஆ, என்ன ஏன் பொண்ணுகிட்ட வந்து கெஞ்சிக்கிட்டு இருக்கீங்க? இப்படி பேசி பேசி தானே என் மகளை இந்த நிலைமையில கொண்டு வந்து விட்டுருக்கீங்க. அதான் அவர் சொல்லிட்டார்ல, இன்னும் ஒரு வாரத்துல வீட்டை விட்டு கிளம்புற வழிய பாருங்க. ஏய் மதனி. வாடி. யோ, இன்னும் ஒரு வாரம் தான் உங்களுக்கு டைம். டேய் கார்த்தி, வாடா. என்னங்க இப்படி பேசிட்டு போறாங்க? பேச்சு எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம், விடு. நான் கொஞ்சம் வெளில போயிட்டு வந்துடுறேன். போங்க போங்க, நீங்க எங்க போறீங்கன்னு எனக்கு தெரியும். அவனை ஜாமீன்ல இருக்க தானே போறீங்க. தயவு செஞ்சு அவன் இந்த வீட்டு பக்கமே வரக்கூடாது சொல்லிட்டேன். அவன் இனிமேல் இந்த குடும்பத்துக்கு தேவையே இல்லை. வக்கீல் சார், போலீஸ்காரங்க வேலைனா கொண்டு வருவாங்கல்ல? கண்டிப்பா கொண்டு வந்துதான் ஆகும். டேய் அது அந்த பையனோட அப்பா தான். டேய், அந்த பையனோட அப்பா வந்திருக்காரு பாரு. வாங்க வாங்க. வாடா வாடா. வாங்க வாங்க. ஹேபியஸ் கார்பஸ் மனுவில் ஆர்டர் வந்துருச்சுன்னா அவங்களுக்கு வேற ஆப்ஷனே கிடையாது. சரி சார். சார், அமைச்சர் பொண்ணு கழுத்துல வலுக்கட்டாயமா தாலி கட்டினதால உங்க பையனை ஸ்டேஷனுக்குள்ளேயே வச்சு கொலை பண்ண முயற்சி பண்ணதா சொல்றாங்களே, அது உண்மையா? ஐயா, இங்க பாருங்க, நான் தான் இவங்களோட அட்வொகேட். முதல்ல இவங்களோட பையன் அமைச்சரோட பொண்ணு கழுத்துல கட்டாய தாலி கட்டினதா சொல்றதே போய். 2 பேரும் லவ் பண்ணிருக்காங்க, அதனாலதான் அவர் தாலி கட்டியிருக்காரு. இதுதான் உண்மை. அப்புறம் எதுக்கு சார் கல்யாண மேடையில வந்து உட்கார வரைக்கும் வெயிட் பண்ணோம்? அவங்க 2 பேரும் சாதாரணமா ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிருக்கலாமே. சார், உங்க யூகத்துக்கெல்லாம் என்னால பதில் சொல்ல முடியாது. அது மட்டும் இல்லாம கேஸ் இப்ப கோர்ட்ல இருக்கு, அதனால வேற எதுவும் பேச முடியாது. ஸோ ப்ளீஸ். மினிஸ்டர் பொண்ணு வந்துட்டாங்க, வாங்க வாங்க போங்க. மேடம் மேடம், வேணும் நீங்களும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விரும்புறதாவும் உங்க சம்மதத்தோட தான் அவர் தாலி கட்டினதாவும் வேலனோட ஃபேமிலி சைடுல இருந்து சொல்றாங்களே, அது உண்மையா? வேதனுக்கு எதிராக சாட்சி சொல்லுவீங்களா மேடம்? இது அவரை காப்பாத்துங்க மேடம். ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ. இப்போதைக்கு இவங்களால எதுவுமே சொல்ல முடியாது. அவங்க சொல்ல வேண்டியதெல்லாம் கோர்ட்டில் சொல்லுவாங்க. அப்போ தெரிஞ்சுக்கோங்க. ப்ளீஸ் மூவ். சொல்லி ஹலோ ஹலோ, இருங்க. ஒரு நிமிஷம். நீ கோவமா இருக்கேன்னு தெரியுது, ஆனா உன்னோட கோவத்தால வேலனை தண்டிச்சிடாத. அவன் பாவம். உன்னோட வாழ்க்கையை காப்பாத்தணும் தான் அவன் இப்படி எல்லாம் செஞ்சான். தயவு செஞ்சு அவனை காப்பாத்து வள்ளி. நீ கொடுக்க போற வாக்குமூலத்துலதாம்மா வேலனோட உயிரே இருக்கு. இந்த பாருங்க, இந்த மாதிரி எமோஷ்னலாக பேசி வள்ளியை பிரெயின் வாஷ் பண்ண பார்க்குறீங்களா? இதுக்காக உங்களை தனியாக கேஸ் போடலாம். ஒழுங்கா இங்கேருந்து போயிடு. ஏய், நான் ஏன் பொண்ணுகிட்ட பேசிட்டு இருக்கேன்? எங்களுக்குள்ள நீ குறுக்க வராத. ஏய், உன் அம்மா அப்பா சொல்லலாம், அப்புறமா வச்சுக்கோ. இப்போ எதுவும் பேசாமல் போயிடு. மூஞ்சில் முடிக்காத. வா வள்ளி, போலாம். பாருங்க, எதுவும் சொல்ல முடியாது. எங்க வேலையை பார்க்க விடுங்க. எப்பா நீ வாப்பா. சொல்லுங்க. உண்மைதானா? சொல்லிட்டு போங்க சார். வேகமா வாயா. எப்பா, வேலை, உனக்கு ஒண்ணு இல்லையே? ரொம்ப அடிச்சாங்களாப்பா? வேலா சார், ஒரு நிமிஷம் சார். என்ன? சாரி மேடம், எனக்கு வேற வழி தெரியல, என்னை மன்னிச்சிடுங்க.
இன்ஸ்பெக்டர், எதுக்கு அக்யூஸ்ட்ல விக்டம் கிட்ட பேச அலோவ் பண்றீங்க? சாரி சார். சார் ஸ்டேஷன்ல வச்சு வேலைன்னு அடிச்சிருக்கீங்க. யார் உங்களுக்கு அடிக்க அதிகாரம் கொடுத்தது? கண்டிப்பா இதுக்கு நீங்க பதில் சொல்லி ஆகணும். மேடம், அப்படிலாம் அடிக்கல மேடம். நீங்க வேற. எப்பா வாப்பா வா. வேலா வா வள்ளி, வா போலாம். ஏய், யாரு? அத்தை. அடர்ம என்னன்னு கேளு. சொல்லுங்க அத்தை. என்னாச்சு வள்ளி, ஆரம்பிச்சிட்டாங்களா? கோர்ட்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். வள்ளி, நான் சொன்னதெல்லாம் மறந்துடாத. உன் அப்பா மேல நீ வச்சிருக்கிற பாசம் உண்மைன்னா அந்த வேலை செஞ்ச தப்புக்கு தண்டனை வாங்கி கொடு. உன் அப்பா கண்ணு முழிக்கும் போது நீ வேலனோட பொண்டாட்டியா இருந்தா அவனால அதை தாங்கிக்கவே முடியாது. அதனால அவனுக்கு எதிரா சாட்சி சொல்லி ஜெயிலுக்கு அனுப்பிடு. அவன் கட்டின அந்த தாலிய கழட்டி பீசிட்டு ரத்தனவேலோட பொண்ணா திரும்பி வா. என்னாச்சு வள்ளி, ஏன் அமைதியா இருக்க? செய்வே இல்ல. நான் பாத்துக்கிறேன் அத்தை. வள்ளி, சொல்ல மறந்துட்டேமா, அப்பாவை டிஸ்சார்ஜ் பண்ண சொல்லிட்டாங்க. நான் போய் கூட்டிட்டு வந்துடுறேன். அந்த வேலைன ஜெயிலுக்கு அனுப்பிட்டு நீயும் ரஞ்சித்தும் வீட்டுக்கு வந்துருங்க. என்ன? ஏய், போனை கொடு. வள்ளி, நானும் வேலனும் உன்னோட வாழ்க்கையை காப்பாத்தணும்னு தான் இதை செஞ்சோம். ஆனா அப்பாக்கு இப்படி ஆகும்னு நான் எதிர்பார்க்கல. ஏன் வேலனும் எதிர்பார்க்கல. அதுக்காக வேலனை உடனே ஏத்துக்கோன்னு சொல்லல, அவனை தண்டிச்சிடாதன்னு தான் சொல்றேன். நீ இப்ப கொடுக்க போற வாக்கு மூலத்துலதான் வேலனோட உயிரே இருக்கு. அவனை ஜெயிலுக்குள்ளேயே வச்சு தீத்து கட்ட திட்டம் போடுறாங்க வள்ளி. நீதான் அவனை காப்பாத்தணும். ப்ளீஸ் வள்ளி. ஹலோ, என்ன பண்றீங்க? என்ன ட்ரெயின் வாஷ் பண்ண பாக்குறியா? ஓ, தேவையில்லாத பேசாத. இந்தா போன பொடி.
கதிர்வேலன் 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 ஓ கூண்டுக்கு போயா? என்ன இன்ஸ்பெக்டர், அவர் அடிச்சிங்களா? இல்லங்கய்யா. எப்பதான் நீங்க உண்மையை ஒத்துக்கிட்டு இருக்கீங்க? ஐயா அது வந்து அவர்கிட்ட சத்தியப்பிரமாணம் வாங்குங்க. தம்பி, நான் சொல்றது அப்படியே சொல்லுங்க. நான் சொல்வதெல்லாம் உண்மை. நான் சொல்வதெல்லாம் உண்மை. உண்மை தவிர வேறொன்றும் இல்லை. உண்மையை தவிர வேறொன்றும் இல்லை. அவ்வளவுதான். கதிர்வேலன் தரப்பு அட்வொகேட் யாரு? எஸ் மை லார்ட். யூ கேன் ப்ரொசீட். தேங்க்யூ யுவர் ஆனர். யுவர் ஆனர், என்னோட கட்சிக்காரர் மினிஸ்டரோட பொண்ணை அவங்க விருப்பம் இல்லாம வலுக்கட்டாயமா தாலி கட்டினதா சொன்னது முழுமையான பொய். உண்மை என்னன்னா, எனது கட்சிக்காரர் அமைச்சர் திரு ரத்னவேல் பாண்டியனிடம் சிறு வயதிலிருந்து உதவியாளராக வேலை பார்த்து வந்தார். அந்த அடிப்படையில் எனது கட்சிக்காரருக்கும் அமைச்சரோட மகளுக்கும் ஒரு நல்ல நட்பு ஏற்பட்டுள்ளது. இப்படியாக இருந்து வந்த சூழ்நிலையில் அதுவே நாளடைவில் காதலாக மாறியிருக்கிறது. இருவரும் அதை வீட்டில் சொல்ல பயந்திருந்த வேளையில் அமைச்சர் அவருடைய மகளுக்கு உடனடியாக திருமணம் ஏற்பாடு செய்திருக்கிறார். அதே சமயத்தில் எனது கட்சிக்காரர் கதிர்வேலனுக்கும் வேறொரு பெண்ணை திருமணம் செய்ய வேண்டிய சூழ்நிலை உருவாகியுள்ளது. அதை தடுக்க இருவரும் எவ்வளவோ முயற்சி செய்தும் முடியாததால் கடைசி நேரத்தில் காதலியை கைவிட மனமில்லாததால் மணமேடையில் தாலியை மாத்தி கட்டிவிட்டார் எனது கட்சிக்காரர். அதுவும் மணமகள் அனுமதி பெற்றே இது நடந்தது யுவர் ஆனர். காதலித்த இருவரும் திருமணம் செய்து கொள்வதுதானே தமிழ் மரபு. இது எப்படி குற்றமாகும்? அதனாலதான் இந்த கல்யாணத்தை கட்டாய திருமணம் இல்லை என்று சொல்லி இந்த வழக்கை தள்ளுபடி செய்யுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் யுவர் ஆனர். தட்ஸ் ஆல். ஐயா வணக்கம். ஐயா, எதிர்த்தரப்பு வக்கீல் அவங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வரணுங்கிறதுக்காக இந்த கேஸோட அடிப்படையவே திருச்சி சொல்றாங்க ஐயா. அதுதான் உண்மை. என்னோட கட்சிக்காரர் திருமணம் செய்ய இருந்த பெண்ணோட கழுத்துல இதோ இவர் அவங்க சம்மதமே இல்லாம வலுக்கட்டாயமா தாலியை கட்டியிருக்காரு. ஆக்சுவலா என்னுடைய கட்சிக்காரர் வள்ளிக்கு திருமணம் ஏற்பாடு செய்திருந்தது வேறொருவருடன் அல்ல. அவர் அமைச்சருடைய சொந்த அக்கா மகனான இதோ இங்க நிக்கிறாரே இந்த ரஞ்சித் தான். இவருடன் நடக்க இருந்த திருமணத்தை நிறுத்தி இந்த கதிர்வேலன் வலுக்கட்டாயமாக எனது கட்சிக்காரரான வள்ளியின் கழுத்தில் தாலி கட்டிவிட்டார். இதில் ஏற்பட்ட பிரச்சனையில் அமைச்சர் ரத்னவேல் பாண்டியன் பெரும் மன உளைச்சலுக்கு ஆளாகி ஹார்ட் அட்டாக் வந்து இப்பொழுது படுத்த படுக்கையாகிவிட்டார். அமைச்சர் ரத்னவேல் பாண்டியன் அரசியல் வாழ்க்கைக்கும் அவருடைய கௌரவத்திற்கும் பெரும் கலங்கம் ஏற்பட்டு விட்டதை நினைத்து படுத்த படுக்கையாகிவிட்டார் யுவரான. அவர் பிழைப்பாரா இல்லையா என்பது கூட இப்பொழுது உறுதி இல்லை. ஆகையால் இந்த கதிர்வேலனுக்கு அதிகப்படியான தண்டனையை வழங்கி இந்த திருமணம் செல்லாது என்று தீர்ப்பளிக்க வேண்டுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் யுவரானர். என்னையா வக்கீல் சொன்ன மாதிரி அந்த பொண்ணு கழுத்துல வலுக்கட்டாயமா தாலி கட்டினியா? ஐயா, தாலி கட்டினதெல்லாம் உண்மைதாங்க. அதுவும் அவங்க விருப்பத்தோடு தாங்க.
ஐயா 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் காதலிச்சோம். திடீர்னு அமைச்சர் வீட்டில் வேற ஒரு பையனோட கல்யாணம் ஏற்பாடு பண்ணாங்க. எங்க வீட்லயும் கல்யாணம் ஏற்பாடு பண்ணிட்டாங்க. ஐயா அமைச்சர் ஒரே மேடையில் எங்க 2 பேருக்கும் கல்யாணம் நடத்தணும்னு ஆசைப்பட்டாரு. காதலிச்ச பொண்ணை விட்டுட்டு இன்னொரு பொண்ணு கழுத்துல தாலி கட்ட எனக்கு விருப்பம் இல்லைங்கய்யா. அதனால தான் வேற வழி இல்லாம அந்த நேரத்துல தாலி கட்டிட்டேன். அதுவும் அவங்க விருப்பத்தோட தாங்க ஐயா தாலி கட்டினேன். வள்ளி 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 நான் சொல்வதெல்லாம் உண்மை. நான் சொல்வதெல்லாம் உண்மை. உண்மை தவிர வேறொன்றும் இல்லை. உண்மையை தவிர வேற எதுவும் இல்லை. என்னம்மா இவர் சொல்றதெல்லாம் உண்மையா? நீ சொல்லிதான் அவர் உன் கழுத்துல தாலி கட்டினாரா?